அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து. இப்பொழுது பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி பயிற்சி பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்க, பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய குணங்களை கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா அவர் சனி திசையில தான் பிறந்திருப்பார். நீங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க ராசி கட்டத்தை விட்டுட்டு நவம்ச கட்டத்தை கீழே போய் பார்த்தீங்கன்னா தாயுடைய கர்ப்பத்துல சென்றது போக நின்றது சனி மகா திசை 19 வருஷத்துல 5 வருஷம் 10 மாசம் 20 நாள், 3 வருஷம் 4 மாசம் 15 நாள், இப்படி ஏதாவது ஒண்ணு சனி திசையில நீங்க பிறந்திருக்கிறத அது காமிக்கும். அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரங்க சனி திசையில் தான் பிறப்பாங்க. அது குழந்தை தன்மையா இருப்பாங்க. புதன் திசையில அறிவோட வாழுவாங்க. கேது திசையில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேது திசையிலும் சுக்கிரன் திசையில தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும். நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாருங்க. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அப்போ புதன் திசையும் கேது திசை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வாழ்க்கையா இருக்கும். அந்த காலத்துல தான் இவங்க பூச நட்சத்திரக்காரர் வாழ்வாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நல்ல உள்ளம் என்ன அப்படின்னா யாருக்குமே எந்த தீங்கு செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படி? சனியுடைய நட்சத்திரத்துல பிறந்தால் சனி என்பது நீதிமான். அப்ப நீதிமானா இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீதியா வாழ்வாங்க. சனி சிக்கனமா பிழைக்கும். சிக்கனம்ல என்ன? யாருக்கும் தேவையில்லாம காசு கொடுக்க மாட்டாங்க. உழைப்பு இருந்தால் ஊதியம் உண்டு. உழைப்பு இல்லைன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க காசு வாங்க முடியாது. முதல் பிரச்சனை. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனின்னா பழசு. முதல்ல இந்த பழசா இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே அவங்க ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சு காலத்துக்கும் நினைவாற்றலோட வாழக்கூடிய நட்சத்திரம் பூசம். இந்த பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா உடம்ப நல்லா பரிசுத்தமா வச்சிருப்பாங்க. நல்லா உடற்பயிற்சி, உடம்புடைய தேகத்தை நல்லா ஒரு கரெக்டான வழியில் வச்சுக்கிறது, ரோமங்கள் அதிகமா இல்லாம டெய்லி அவங்க ஒரு சிறப்பா வச்சுக்கிறது, இந்த இதெல்லாமே அவங்களுடைய குணம்தான். எக்ஸசைஸ் பண்றதும், காலையில் எழுந்திரிச்சா அவங்க வாக்கிங் போறதும், அவங்களுடைய மனசுல ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா எதுவா இருந்தாலும் ஒரு வட்டத்தை போட்டு நான் இப்படித்தான் ரூல், இப்படித்தான் நான் இருப்பேன், என்னை யாரும் மாத்திக்க வேண்டாம், நானும் மாற மாட்டேன், என்னை மாத்த சொல்லாதீங்கன்னு ஒரே ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா வீட்டுல லீவு போட்டாங்கன்னா சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வீட்டுல என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையானதோ அதை எல்லாமே எடுத்து சரிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி சரியான பாதையில கொண்டு போகக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல கடகராசியில பிறந்திருக்கிறதுனால கடகம் என்பது நண்டு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த சனிப்பயிற்சினால ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கடகம் என்பது நண்டு. அந்த நண்டு அது கன்சீவ் ஆகி குஞ்சு பொறிக்கிற நேரத்தை யாராவது பார்த்துருக்காங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ ஒரு தாயுடைய கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறக்கிற டெலிவரி இந்த உலகத்துக்கு தெரியுது. ஒரு கடகம் என்பது நண்டு. அந்த கடகராசியில பிறந்திருக்கிறவங்களுடைய என்னவா இருக்கும் அப்படின்னா, நண்டு தன்னுடைய தாய் அதுக்குள்ள 4-5 நண்டுக வயிற்றுக்குள்ள இருக்கும். அது கன்சீவ் ஆகி அந்த குழந்தை பிறக்கும் போது நண்டு வெளியில வரும்போது வயிறு வெடிச்சு தாய் இறந்து இந்த குஞ்சுகள் எல்லாம் போய் பொழைச்சிக்கும். இதுதான் கடகத்தோட மகிமை. கடகராசிக்காரருடைய வீட்டுல குழந்தைகள்லாம் பிறந்துருச்சுன்னா அந்த தாய்க்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை, அவ்வளவு பவர் இருக்காது. ஏன்னா குஞ்சுகளுக்கு தான் அது பவர். ஏன்னா அது மடிஞ்சு போனதுக்கு சமம். அந்த தாய்க்கு அந்த பவரை மறுபடியும் திரும்ப பெற முடியாது. அந்த தாய் மறுபடியும் இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப அழுத கண்ணீரோட வாழும். இதான் தாயுடைய ராசி கடகராசி. ஆனா பாசம் இருக்கும். கடகராசிக்காரர் தாய் மேல பாசம் இருப்பாங்க, வெளியில காமிக்க மாட்டாங்க.
நம்ம பெத்த தாய் பார்த்தா என்னை மதிக்காம போறா இப்படின்னு ஏதாவது ஒண்ணு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள தாயுடைய பாசம், தாயுடைய வீட்டுல 4ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக ராசியிலேயே சந்திரன் பிறந்து அந்த வீட்டிலேயே ராசியில வாழ்ந்திருக்கும் போது தன்னுடைய தாயை பாசம் இல்லாம இருப்பாங்களா? இருக்கும். அவங்க கிட்ட நெருங்கி போய் பழக மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா தூரத்துல இருந்தா பாருங்க, அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. ஏமா சாப்பிட்டியா, மாத்திரை நேரம் நேரம் சாப்பிடு, உடம்பு நல்லா பார்த்துக்கோ, நான் இருக்கேன், கவலைப்படாதுன்னு தூரமா இருந்தா பேசுவாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா அதிகம் பேச மாட்டாங்க. இது நீங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா எத்தனை கடக ராசி பூச நட்சத்திரக்காரன் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த வருஷம் சனி பயிற்சி மகர ராசியிலிருந்து நேர் கடக ராசின்னு அது 7ஆம் பார்வையை பார்க்குது. அதனால இந்த வருஷம் 7ஆம் பார்வை சனியுடைய பார்வை இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது சுப விரயங்கள் நீங்க பண்ணலாம். ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடத்த வாங்கலாம். ஒரு பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டலாம். பழைய பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு புதுசா பொருட்கள் வாங்கி விற்கலாம். வீட்டுல ஆடம்பரமான வேலைகள் எல்லாமே சுபகாரியமா பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி உங்களை பெருசா ஒண்ணுமே பாதிக்காது. இந்த 2.5 வருஷ சனியினால கடகராசிக்காரர்களுக்கு பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி அதிகமான பாதிப்பை கொடுக்காது. ஏன், என்ன காரணம்? ஒரு கேள்வி பிறக்கும் இல்லைங்களா? நீங்க சனியுடைய நட்சத்திரத்துக்காரே நீங்க தான். அதனால சனி இனத்தோட சேர்ந்தா இனத்துக்கு துரோகம் செய்யாது. அதனால சனிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு எளிய பரிகாரம் வேலை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில மனம் இறங்கி நம்ம பெற்ற தாயுடைய கடமை நல்ல விதமா இருக்குன்னு சொன்னா, இந்த சனியுடைய பார்வைப்பட்டதுனால உங்களுடைய பெத்த தாய நீங்க காலை தொட்டு வணங்கிட்டு போங்க. ஒரு நாளாவது அந்த தாய்க்கு ஒரு பாத பூஜை பண்ணுங்க. அது காலெல்லாம் கழுவி விட்டு, எத்தனை நாள் நம்மளை குழந்தையா இருக்கும்போது நம்ம உடம்புமே கழுவி விட்டுருப்பாங்க, ஒரு நாள் நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லுக்கு மந்திரமே இல்லை, அப்படித்தானே பழமொழி. அதனால தாய்க்கு ஒரு நாள் காலை முட்டையிலிருந்து ஒரு நல்ல தண்ணீர காலை சுத்தமா கழுவி அவங்க பாதத்துக்கு திருநூறு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு பத்தி காமிச்சு, கற்பூர ஆராத்தி காமிச்சு 2-4 பூ வச்சு, உங்க பெத்த தாய் கையில மஞ்சள் அரிசியும் கொஞ்சம் பூவையும் கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு சொல்லி நீங்க பெத்த தாய்க்கு கையில கொடுத்து நீங்க நீட்டி காலில் விழுந்து அவங்க 4 அரிசி அவங்க உங்க மேல போட்டுட்டாங்கன்னா தாயுடைய சாபமே நிவர்த்தியா. இந்த பரிகாரத்தை நீங்க எளிய முறையில நான் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பா செய்யுங்க. இது அத்தனையும் என்னுடைய பெத்த தாய்க்கே சமர்ப்பணம். ஏன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு வெளியில கொண்டு இந்த உலகம் இப்படித்தான் இருக்குதுன்னு காமிச்சது நம்மளுடைய முதல் பெத்த தாய் தானே. அந்த தாயுடைய ராசியில கடகம் பிறந்ததுனால அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் இந்த வருஷத்துல 2.5 வருஷத்துல 30 மாசம் இருக்குது, ஒரு முறையாவது நீங்க அதை செய்யுங்க. சப்போஸ் எனக்கு தாய் இல்லை, அவங்க காலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க படத்துக்கு மாலை வாங்கி போட்டு அவங்க பிடிச்ச துணி எடுத்து வச்சு நீங்க சாமி கும்பிட்டு இன்னொருத்தர் தாயா இருக்கிறவங்களுக்கு, நம்ம தாய் வயசு உள்ளவங்களுக்கு அந்த புடவையை தானமா கொடுத்துருங்க. அந்த வருஷம் உங்களுக்கு ஆத்மா சாந்தி ஆகும் போது அந்த ஆத்மா சாந்தி வாழ்த்துனா உங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும். இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க. யதார்த்தமான பரிகாரங்கள் இதெல்லாம். அதே போல தாய் ஆகக்கூடியது கர்ப்பிணி பெண்கள். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணிடுவாங்க. ஒரு 3 பேர்த்துக்கோ, ஒரு 5 பேர்த்துக்கோ, ஒரு 7 பேர்த்துக்கோ, 10 பேர்த்துக்கோ தானம் பண்ணுங்க. இத்தனை கர்ப்பிணி பெண்ணை நான் எங்க போய் தேடிட்டுங்கன்னு நீங்க கேள்வி ஒன்று கேட்கலாம். அதுக்கு ஜிஹெச் ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரி போனீங்கன்னா இந்த பிரசவ வார்டு கட்ட குழந்தை பிறக்கிறதுக்காக நடமாடிட்டே இருப்பாங்க. அது அனுமதி இலவசம் தானே. நீங்க அங்க போய் தயிர் சாதம் வீட்டுல செஞ்சு கொண்டு போய் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஒரே உடம்புக்குள்ள 2 உயிர் இருக்குது. அந்த சாப்பாடு நீங்க உணவா கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த அந்த மனுஷியும் சாப்பிட்டு வயிற்றிருக்கிற குழந்தையும் சாப்பிட்டு அது இந்த உலகத்துக்கு வெளியில என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு உதவி தேடி கொடுக்கும். கண்டிப்பா இந்த தானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும்.
இதெல்லாம் நீங்க அஸ்ட்ரோ மாரிமுத்துன்னு யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா நிறைய எளிய பரிகாரங்களை நிறைய நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதே போல கடக ராசியில பிறந்தவங்க தண்ணீர் தானம் பண்ணுனா அவங்களுக்கு எந்த காலத்துக்கும் கண்ணீர் கண்ணில் வராது என்று பொருள். தண்ணீர் தானம் பண்ணினால் கண்ணீர் என்னைக்கும் நம்ம கண்ணுல கண் கலங்காது. இதை கட்டாயமா தண்ணிக்கு மட்டும் காசு வாங்காதீங்க. கடகராசிக்கார் மட்டும் இந்த உலகத்துல சந்திரனை நீர் ராசிலேயே பிறந்து போட்டு நீரை காசுக்கு விற்க கூடாது. கடகராசிக்காரர் தானம் தான் பண்ணணும். உங்க வாழ்க்கை தானம் பண்ண 100 மடங்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்துல பனிக்கூடத்துக்குள்ள நீரோட பிறக்கும் போது எல்லோரும் தண்ணீரோட தான் பிறக்கிறோம். உங்க வாழ்க்கையில கடகராசிக்காரர் கண்ணீர் வராம இருக்கணும்னா நீங்க தண்ணீர் தானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை இன்னும் சிவச்சு மாறும். இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம். நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கீழே போயிட்டு இருக்குது பாருங்க அந்த நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டைம் கண்டிப்பா கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். உங்க ஜாதகத்தை எல்லாத்தையும் கணிச்சு அதை துல்லியமா கணிச்சு வித்தியாசமா நாங்க ஜோதிடம் சொல்றோம். பேனாவை நோட்டை நீங்க கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களே உங்க ஜாதகத்தை உங்களவே நான் பார்க்க வைக்கிறேன். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். இது எல்லாமே பொறுமையா நிதானமா ஜோதிடம் என்பது என்ற பொருள் நல்லா சோதிச்சு திடமா சொல்லு. அப்பதான் உனக்கு ஜோதிடம் பழிக்குன்னு அந்த காலத்திலேயே இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் ஜோதிடம்னு வந்துச்சு. அதனால இந்த கடகராசியில பிறந்திருக்கிறவங்க கற்கடகம் சிம்மம் கன்னி கேது மற்கடகத்துக்கு ஏது பலன் என்று அந்த காலத்திலேயே கவி உண்டு. அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கடகராசியில பூச நட்சத்திரக்கார் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலம் இந்த 30 மாசத்துல சரியான காலம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ட்ரோ சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.